கொம்பு சீவி பொன்ராம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். கேப்டனின் வாரிசு. பாண்டியன், சண்முக பாண்டியன், பாண்டி நாட்டு சிங்கம், கேப்டன் பெற்றெடுத்த அந்த வாரிசு அவர் நடித்திருக்கிறார். அந்த இந்த போஸ்டரை பார்த்தாவே ஒரு எனர்ஜியா இருக்கு. கொம்பு சீவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காளையை குறிப்பிடுவாங்க கிராமத்தில். இதுல யாரு கொம்பு சீவின்னு தெரியல எனக்கு. ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞன், அந்த விஜயகாந்தின் கண்கள்ல ஒரு நெருப்பு இருக்கும், வேகம் இருக்கும், வேகம் இருக்கும். அந்த ஒரு நெருப்பு கலந்த ஒரு பார்வை சண்முக பாண்டியன். ஏய், உனக்கு நான் சளைச்சவே இல்லைடா அப்படின்னு இந்த பக்கம். என்ன அழகான கெட்டப் சார் அது. நம்ம சொல்லுவாங்க, வயசானாலும் நான் கொம்பு சீவன சிங்கம்டா அப்படின்ட்டு. கொம்பு சீவன காலடா அப்படி. அந்த அந்த போஸ்டரே இந்த படத்தினுடைய வீரத்தை காட்டுகிறது. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நம் தமிழ்நாட்டுடைய பொன்ராம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரிடம் இருக்கின்ற அந்த நகைச்சுவை உணர்வு. அதன் ட்ரெய்லரை பார்க்கும்போது நகைச்சுவையை விட இந்த படத்தில் வேகம் வேகம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆக்ஷன். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் இன்றைய தலைமுறை அதைத்தான் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு வேகமான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படமும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துவேன். ஏனென்றால் என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை. அதே போல இந்த படமும் என்ன இளைஞர், அவர் ஒரு இளைஞர், ஒரு இளைஞர், அவரோட போட்டி போட்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற சார் ஒரு இளைஞர். நான் கையை தூக்கிட்டாரு. இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்ற இசைஞானியின் வாரிசு, அவர் ஒரு இளைஞர். இப்படி இளைஞர்கள் புதிதாக இல்லை, புதிய வேகத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒரு சரித்திரம் இருக்கிறது, அது உலகத்திலேயே உண்டான ஒரு சரித்திரம். மாற்றம் என்பது மட்டும் மாறாதது. அது எல்லா துறையிலையும் உண்டு. சமூகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, திரையுலகத்திலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் திரையுலகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி. சின்னப்பா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க படங்கள்ல நம்ம பார்த்ததில்லை. அது அவர்கள் ஆண்ட ஒரு திரையுலகம். அதற்கு பிறகு எம்ஜிஆர்
ரஜினி, கமல். அதற்கு பிறகு இன்றைய சூப்பர் ஸ்டார்கள். இப்படி இந்த மாற்றங்களை யாராலும் மாற்ற முடியாது. அது காலத்தின் கட்டாயம். ஆகவே இந்த மாற்றத்துக்குரிய இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்பாவம் பொல்லாதது படத்துக்கு நீங்க கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை விட முக்கியமா கொம்பு சீவி திரைப்படத்துக்கு நீங்க கொடுக்க போற வரவேற்புக்கும் இப்பவே முன்கூட்டியே நன்றி சொல்லிக்கிறேன் நான். பிகாஸ் பொன்ராம் சார் நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு 3 படம் எடுத்த ஒரே டைரக்டர் வந்து பொன்ராம் சார் தான். ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா 3மே வந்து இன்னைக்கும் டிவியில் போட்டாங்க அப்படின்னா அதோட ரேட்டிங் எங்கேயோ இருக்கும். ஐ திங்க் தமிழ்ல வந்து தொலைக்காட்சியில சீமராஜா தான் இப்போ வரையுமே திரைப்படங்கள்ல ரேட்டிங் நம்பர் 1 இருக்கிறது சீமராஜா படம் தான். ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு 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 ப்ராப்பர் டெலிவிஷன் மூவி அப்படின்னாவே பொன்ராம் சார் தான் தி நம்பர் 1 டைரக்டர். ஒரு குடும்பத்தோட ஞாயிற்றுக்கிழமையில ஃபேமிலியோட உட்காந்து ஒன்னா பார்த்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு படம் அப்படின்னா முன்னாடி நிறைய படங்கள் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாக்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சாரோட டைரக்ஷன் தான். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். ஸோ நிறைய சிரிச்சு சந்தோஷமா பார்த்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான படங்கள் எடுக்கிற டைரக்டர். ஸோ அவரோட டைரக்ஷன்ல சண்முக பாண்டியன் பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். என்ன ஹைட் பிரதர் நீங்க இருப்பீங்க. அவர் உட்காந்துருக்கும் போதே அவர் நின்று இருக்கிற மாதிரிதான் இருக்கு, அவ்வளோ ஹைட் இருக்காரு. ஸோ எப்பவுமே ஜாலியா நிறைய காமெடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம். கடைசியில என்னையும் சண்டை படம் எடுக்க வச்சிட்டீங்களேன்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஃபுல் ஆஃப் ஃபைட், ஃபுல் ஆஃப் ஹியூமர். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ பொன்ராம் சாரோட டைரக்ஷன்ல எங்கள் தலைவன் யுவன் சாரோட மியூசிக். ஸோ தலைவன் வந்து ஒரு ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானரா இருக்கட்டும், இல்லை எனி ஜானர் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை இந்தியன் சினிமா தலைவன் கை வச்சாருனாவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ரொம்ப ஸ்பெஷலா கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனா இருக்கட்டும், விருமனா இருக்கட்டும். ஸோ அந்த கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சார் மியூசிக் போடும்போது அது இன்னும் ரொம்ப ஆர்கானிக்கா, இன்னும் ரூட்டடா இருக்கும் அந்த மியூசிக். ஸோ கொம்பு சீவி படத்துக்கும் வெயிட்டிங் சார். ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச் சார். எஸ் சண்முக பாண்டியன் பிரதர், ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட். படம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்ல இவ்வளோ பேரை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜேஷ் சார், ஜவஹர் சார் அண்ட் பாலசுப்ரமணியம் சார், ஸ்னேகன் அண்ணன் எல்லாரையுமே ஒன்றா இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷல் சந்தோஷம் பிரேமலதா மேம், உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் விஜய் பிரபாகரன் பிரதர். ஸோ சாருக்கிட்ட இருக்க குணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்கள்கிட்ட பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ரீசெண்டாக பாலாவோட படத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து பாலாவோட சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அரவிந்தன் படத்துக்கு வந்து யுவன் சார் வந்து அரவிந்தன் படத்தில் தான் வந்து யுவன் சார் இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்போ இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இன்னும் இருக்கிறாரு சரத்குமார் சார். அவருக்கு ஓல்டு கெட்ட போட்டு தான் அவரை வயசானவராக காமிக்க முடியுது. ஸோ அவ்வளோ எங்கே இருக்காரு. ஸோ சாரோட மியூசிக் மாதிரியே சாரும் இன்னும் எங்காவே இருக்கிறத பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. யுவர் ஒன் ஆஃப் ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் சார். ஒரு ஹீரோவாக நம்மளை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களை மாதிரி பார்க்கும்போது தான் கற்றுக்கணும்னு தோணுது. இன்னும் நாங்கள் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும்ப்பா. அது நான் சீக்கிரம் பேசிட்டு போறேன்னு போறேன்ல, அப்படி போகக்கூடாதுப்பா சார். ஆக்சுவலா நான் ஜிம்முக்கு போறதுக்காக தான் சார் சீக்கிரமா கிளம்புறேன். பிகாஸ் திடீர்னு சார் ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஆஃப்டர் 10 o'clock ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஷூரா ஜிம்முக்கு தான் போறேன். இல்ல எஸ் சார் டெய்லி போட்டோ அனுப்புறேன் நான் அவருக்கு. சார் நிஜமாவே ஜிம்முக்கு தான் சார் போறேன். இப்ப புதுசா ஜிம்முக்கு போறனால ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு சார். ட்ரை பண்றாரு, அது நடக்காது சார். நான் அப்படி எதுவும் நான் கோர்த்துட்டேன்னா அது அவர் நல்லதுக்காக தானே சார் இருக்கும். உங்களையும் அவரை கோர்த்துட்டா நல்லா தானே சார். நன்றி. ரொம்ப நல்லது பண்ணீங்க மிஸ்டர் விக்னேஷ். 10 மணிக்கு மேல எங்க போறேன்றத சொல்ற ஈவெண்டாப்பா இது. இல்ல
முதல்ல வீட்டுக்கு தான் போறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கொம்பு சிவி திரைப்படம் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களோட ஆஸ்தான கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் வந்து இதுல ஒரு பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அசார் மாஸ்டர்னா ஹுக் ஸ்டெப்னா அசார் மாஸ்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்க ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அசார் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபராக இருக்காரு. ரீசெண்டாக இருக்க ஹீரோவில் நானும் ஒருத்தன் எல்லாரும் கொரியோகிராஃபர். அண்ட் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் சித்துக்கு எல்லாருக்குமே அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ உங்களுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மாஸ்டர் உங்கள் பாட்டுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே என்னோட விஷஸ், கொம்பு சிவி டீமுக்கும் என்னோட விஷஸ், உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ் வித் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ரியோ அவர்களே. இந்த கொம்பு சிவின்ற இந்த டைட்டில் வச்சு ஒரு கேள்வி ஜென்ரலா என்னப்பா கேள்விகளுக்கு ரெடி ஆகலையாடி? இல்ல ஜென்ரலா கொம்பு சீவி விடுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர சும்மா இருக்கவங்கள போயிட்டு கொம்பு சீவி விட்டு இதுக்கு தயாராயிருக்கு அப்படி சொல்லி, அப்படி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொம்பு சீவி விட்டு நீங்க பல்பு வாங்கின ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்ல நீ யாரையாவது கொம்பு சீவி விட்டு இது நான் பண்ணிருக்கேன். நான் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன். டக்குன்னு ஏதோ ஞாபகம் இல்ல. எனக்கு கொம்பு சீவிட்டு இல்ல, ஆக்சுவலி எனக்கு யாராவது கொம்பு சீவத்துக்கு ட்ரை பண்ணாங்க. யாராவது இல்ல நீ இப்படி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியா இருந்தா மட்டும்தான் ஏத்துவேன். மோஸ்டா யார் பேச்சும் கேட்க மாட்டேன். ஸோ அதனால மாட்டிக்க மாட்டேன். வெரி குட் பிஹேவியர். சிறப்பு, மகிழ்ச்சி. சார் எதுக்கு சார் அவர் ஜிம்முக்கு போய் டெய்லி உங்களுக்கு போட்டோ அனுப்புறாரு? என்ன சார் ஓடிட்டு இருக்கு? கனெக்ஷன் சொல்லிட்டீங்களே, ஏதாவது நாங்க எதிர்பார்க்கலாமா சார்? சும்மா ஒரு டைட்டில் தம்ப்நெயிலுக்கு ஏதாவது கொடுங்க சார். ஷூர், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நான் சொல்லுவேன், ரியோ பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், நீங்க ஒரு பிஎன்சி படம் பண்ணுங்கன்னுவேன். அது கண்டிப்பா நடந்துன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், எப்பன்னு சொல்லுங்க சார், ஒன்னு பண்ணி விட்டுருவோம் சார். ஓகே, வாங்க பண்ணி விட்டுருவோம். ஓகே சார். சார் அதோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டும் நான் பண்றேன் சார். எஸ் எஸ். ஓகே சார். சார் இல்ல சார், இப்ப வந்து ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணனும் நீங்க கேக்குறாருல சார், பின்னாடி வந்து அந்த படத்துல நடிக்கணும்னு கேட்பாரு சார். பின்னாடி இப்பவே கேக்குறேன். சூரியன் பிஸி ஆயிட்டாரு. இண்டாட்டா தான் கேக்குறாரு. இண்டாட்டா தான் சிறந்த குணச்சித்திர நடிகர் சார். நன்றி ரியோ. தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதுக்கு. தேங்க்யூ பண்றோம் சார். நீங்க சொன்ன மாதிரியே சரத்குமார் சாருக்கு இந்த கெட்டப் பார்த்தோன்னே எனக்கும் அது கேட்கணும்னு தோணுச்சு சார். நிறைய பேர் வன்மையா கண்டிப்பாங்க சார், நீங்க எப்படி அவர் வயசானவரா காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அவரே கண்டிச்சிருப்பாரு உங்களை. முதல்ல எல்லாரும் கண்டிப்பா போறாங்க. நீங்க சொன்ன அந்த அழகான பாண்டிங் பிட்வீன் த பிரதர்ஸ் நான் உள்ள வர்றப்ப கூட பார்த்தேன். ரியோ உள்ள வர்றப்ப அவரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் தம்பி இப்படி உள்ள வர்றப்ப அந்த என்ட்ரியை போட்டோ எடுக்கிறார், வீடியோ எடுக்கிறார். அது இருக்குல்ல, அது வந்து அந்த மனசு இருக்குல்ல, சகோதரனை அதை வந்து கொண்டாடுறது, ரசிக்கிறது. எத்தனை பேர் இருந்தா என்ன, எது கெத்து? நாமளா இருக்குதுதான் கெத்துன்னு வளர்ந்துருக்காங்க அவங்க. ஸோ அப்படிதான் நம்ம அவங்கள பார்க்க முடியுது. கேப்டன் அவருடைய வளர்ப்பு அப்படி, பிரேமலதா மேம்னுடைய சொல்ல அப்படி. அதுதான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ரியோ. கொம்பு சிவி வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா என்னோட எல்லாருமே இங்கே மாஸ்டர்ஸ். எனக்கு நான் டான்ஸராக இருக்கும்போது ராஜேஷ் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜவஹர் சார் படத்தில் டான்ஸராக பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்ராம் சார் படத்துலையும் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலு சார் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் என் சாங்கில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட விஷுவல்ஸ்லேயுமே நான் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான எமோஷன். அது வந்து நம்ம சார் இது சார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாடா பண்ணுங்க, என்ன வேணும் சொல்லுங்கம்மா சார் அப்படின்ற போது ஒரு பயங்கரமாக தேங்க்யூ சார். ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு சண்முகம் சாருக்கே தெரியாது, அவருக்கு பின்னாடி கூட ஆடி இருக்கேன். அவர் அப்படியா அப்படின்னு. ஆமாம். ஸோ இதில் சகாப்தமில் ஆடி இருக்கேன். ஸோ பயங்கரமாக இருந்தது. அண்டு உசிலம்பட்டி ராணி வந்து ரொம்ப படத்தில் வந்து பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும். அண்ட் படம் ஏன்னா 3 படம் வரிசையாக நான் பண்ணியிருக்கேன், 4வது படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆசை விஜயகாந்த் சாரோடலாம் ஒர்க் பண்ணணுன்னு. பட் அதுக்கு முடியாமல் போயிடுச்சு. அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு சாரோட சன்னோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக ஒர்க் பண்ணார். எல்லாரோடையும் ரொம்ப நல்லா ஜெல்லாகி ஒர்க் பண்ணார். அதேமாதிரி சரஸ் சார் ஒரு 20-22 வயசு. நான் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது சார் உங்களுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டார். சார் எதுக்கு சார் கேட்குறீங்க? சும்மா சொல்லுங்கள் சார். 40 அப்படின்னு. சார் எனக்கு 40, உங்களுக்கு 25 சார். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு 25 வயசு பையன் எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணார். அதே மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் என்ன சொன்னாலும் சரி, பொன்ராம என்ன சொன்னாலும் சரி, ஒரு வார்த்தை பேச மாட்டார். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு.
இன்ஃபேக்ட் நான் இப்போ ஏதாவது கதை கேட்டால் கூட ஏதாவது சரஸ் இருக்குது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்க அந்த மாதிரி கேட்க அளவுக்கு எங்களோட ஜாலியாக ஒர்க் பண்ணார். ப்ளஸ் இவனோட படம் நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து அந்த உசிலம்பட்டி ராணி சாங் வந்து பொன்ராம் போட்டார் ஸ்பாட்டில். போட்ட உடனே அந்த ஸ்பீக்கரில் கேட்கும் போதே அந்த பாட்டு ஹிட்டு அப்படின்றது அப்போயே தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் அங்கே வர்ற ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க வந்து மதுரைக்காரங்க டான்ஸ் பண்ணுறவங்களாம் அவங்களாம் சும்மா சாப்பிடும்போது கூட அந்த மூமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டில் எல்லா பாட்டுமே நம்பராக இருக்கும், ஹிட் நம்பராக தான் இருக்கும். அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் படத்தோட ப்ரொடியூசர் அவர் என்ன கேட்டாலும் கொடுத்தாரு, எது கேட்டாலும் கொடுத்தாரு, அவ்வளோ நல்லா பண்ணார். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ப்ளஸ் இன்னொரு என்ன, நாங்கள் விஜயகாந்த் சார் படம் ஒர்க் பண்ணதில்லை, பட் எங்கேயா போய் இருக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். பார்த்தா மேடம் வந்து பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இது மாதிரி இந்த படத்தில் ஒரு 4-5 தடவை பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். சூப்பர்ண்ணே. என்ன நான் ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட இருக்கேன். நாங்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது சண்முகன் என்பதை எப்போல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல கேப்டன் மாதிரி இருக்காருப்பா அப்படி தோணும். நீங்கள் ஏதாவது ஷார்ட் வச்சு பார்க்கும் பொழுது கேமரா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது அப்பா கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குப்பா அப்படின்ற மொமெண்ட்ஸ் இருந்துச்சானே? நிறைய இடத்துல இருந்தது. நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கண்ணுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஜூம் பண்ணும்போது. கண்ணை ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு சாரோட கண்ணு பார்க்குற மாதிரியே இருக்கும். நிறைய தடவை சொன்னேன். கண்ணு பார்க்கும்போது அதே மாதிரி சப்போஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புருவத்தை அப்படி தூக்குவார், அது அப்படியே அவரை மாதிரியே இருந்தது. நிறைய இடங்கள்ல நான் அவங்க மேடம்கிட்ட கூட சொன்னேன், நிறைய இடத்துல சார் மாதிரியே இருக்குது, அவரோட ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு. அது முதல்ல எங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ண முடியலனாலும் பாண்டியனோட ஒர்க் பண்ண சந்தோஷம் ரொம்ப. சூப்பர். எஸ் எடிட்டர் தினேஷ் பிரதர். எஸ் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொன்ராம் சாருக்கு இப்போ நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பொன்ராம் சார் கூடயும் பால் சார் கூடயும் அசிஸ்டண்ட்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் வேலை பார்த்து இன்றைக்கி அவங்க 2 பேர் கூட எடிட்டராக வேலை செய்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அன்றைக்கி என்ன எனர்ஜியில் பார்த்தேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்காங்க 2 பேரும். ஸோ அது பின்ன இந்த டைரக்ஷன் டீம் இவங்க எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. என்னோட எடிட்டிங் டீம் பிரசாந்த், இந்த மாதிரி நிறைய பேர். ஸோ தேங்க்யூ சார். அவர் கஷ்டப்பட்டு எடுத்த ஏதாவது ஷார்ட்டை நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை அப்படியெல்லாம் இல்லை சார். எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை கோத்துடுறதுக்காக கேட்கல சார், சும்மா நீங்கள் பணிவாக சொன்னதுனால கேட்டேன். எல்லாமே இருக்கும் சார். எப்படி உங்களுக்கு படம் பார்க்கும் பொழுது, ஏன்னா எடிட் டேபிளில் தான் ஒரு படம் வந்து இது அசல் பொன்ராம் சார் ட்ரேட்மார்க்கில் ஃபன்ஃபில்டாக ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். உங்களுடைய கொம்பு சீவி விட்ட தருணங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத மட்டும். அப்படி சிவி தான் இப்போ மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. பேசலாம் தினேஷ், பேசுங்க அப்படி சொன்னாங்களா சார்? அவ்வளோ. சரி பாலண்ண நீங்கள் உங்களை கொம்பு சீவி விட்ட யாராவது ஒருத்தர்? அந்த மாதிரி இன்னும் யாரும் இல்லை எனக்கு. எல்லாரோடையும் நான் நார்மலாக க்ளோஸாக போகிறனால கொம்பு சீக்கிற அளவுக்கு இல்லை. இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக ஃபீல் ஆகுது. ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷன். நானும் பொன்ராமும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நண்பேண்டா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆரம்பித்து இந்த படம் வரைக்கும் அந்த ஜேர்னியில் நான் இருந்திருக்கேன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், ஒரு டிஸ்கஷனில் இருந்திருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னோட படங்களுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நட்பு இன்னும் தொடருது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் வந்து நான் பார்த்துட்டேன், அதை எடிட்டிங் லெவலில் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படத்தில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் 2 பில்லர்ஸ் இருக்காங்க, இவங்க 2 பேரும். ஸோ வந்து சண்முக பாண்டியன் சாரும் சரி, சரத் சாரும் சரி. ரியோ ரொம்ப அழகாக சொன்னார். சரத் சாரை வந்து இப்போ மேக்கப்லாம் போட்டு கிரே ஹேர்லாம் காமிச்சு தான் நம்ம வந்து வயசானவராக வந்து நம்ம காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டார் அவர் அப்படியே போனால். ஸோ அது வந்து ஒரு மெனக்கிட்டு தான் அவர் வயசானவராக காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியாக வந்து இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
ஒரு கம்ப்ளீட் நம்ம வந்து அவர் ஹீரோ அந்த கட்டபொம்மன் அந்த மாதிரி படங்களில் வடிவேல் சாரோட காமெடிலாம் பண்ணும்போது ஒரு எனர்ஜி இருக்கும். அதை வந்து இந்த படத்தில் பார்த்தேன். ஆக்ஷனும் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சார் ஆசம் சார், ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அப்புறம் சண்முக பாண்டியன் சார், இப்போ பாலு சார் சொன்ன மாதிரி நான் எடிட்டிங்கில் படம் பார்க்கும்போதே எனக்கு நிறைய இடத்துல வந்து கேப்டன் சாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு உள்ளுணர்வு நமக்கு தோணும்ல. ஸோ நம்ம அவரோட படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். இன்னைக்கு அவரை பார்க்கும்போது தோணும்போது அது ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம கேப்டனோட ஆக்சுவலாக ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அது கண்டிப்பாக தியேட்டரில். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேர், அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் 2 பில்லர்ஸ்னால் பாலு சாரும் யுவன் சாரும் சொல்லணும். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பாலு சார். நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா விஷுவலாக இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காரு, காமிச்சிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யுவன் சார் அவருடைய மியூசிக், இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, வில்லேஜ் படம் அவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஒரு அந்த கலர், அது டோனுக்கு வந்து அந்த மியூசிக் அவ்வளோ மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் எஸ் மித்ரன். எல்லாருக்கும் வணக்கம். பொன்ராம் சார் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். ஏன்னா எனக்கு காமெடி படம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரீசெண்டாக அவர் படங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டுருக்கோம். எல்லா படங்களுமே ரஜினி முருகனாக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சு அந்த வரிசையில் இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பண்ணுறோம் சார். சரத் சார் வந்து இப்போ இருக்க ஆக்டர்ஸ்க்கெலாம் அவர் பயங்கர இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். ஏன்னா சார் நீங்கள் ரீசெண்டாக நடித்த 3 BHK எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அவ்வளோ சட்டிலாக, அவ்வளோ கண்ட்ரோலாக, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களால் எப்படி புலனு சார் எங்களை சின்ன வயசில் நாங்கள் பார்த்தோம், இப்போ வரைக்கும் 3 BHKவும் பண்ணுறீங்க, கொம்பு சீவும் பண்ணுறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். சண்முக பாண்டியன் சார், உங்களை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது, அது மட்டும் தோணுது. நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு போங்க, அது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதுக்கான எல்லா திறமைகளும் இருக்குது. அதை விட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது. ஸ்க்ரீனில் நிஜமாவே வார்த்தைகள் காலம் சொல்ல பயங்கரமாக இருக்கீங்க ஸ்க்ரீனில். உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ப்ரொடியூசர் சார் சொல்லணும், ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். நான் மீட் பண்ணியிருக்கேன் அவரை, பாலு சார் சொல்லியிருக்காரு. சார் வாழ்த்துக்கள் சார். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸ்டார் சினிமாஸில் வந்து நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும். இந்த டீமில் இருக்கிற ஸ்னேகன் சார், பாலு சார், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். யுவன் சார் விழா நாயகன், அவரை வந்து நான் ஒரு 15 இயர்ஸாக அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. காதல் கொண்டேன் கம்போசிங்கில் செல்வ சார் பின்னாடி நின்று நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். டியூன் எல்லாம் கனா காணும் காலங்கள் சாங் கிரியேட் ஆகிட்டு இருந்தப்போ நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அப்புறம் வந்து யாரடி மோகினி ஃபஸ்ட்டு படம். ஆக்சுவலாக நான் அவருக்கு பர்சனலாக இது வரைக்கும் தேங்க் பண்ணவே இல்லை எந்த ஸ்டேஜ்லேயுமே. ஏன்னா அந்த டைமில் வந்து காதல் கொண்டவனுக்கோ இல்லை 7G ரெயின்போ காலனிக்கோ இல்லை யாரடி மோகினிக்கோ நாங்கள் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணவே கிடையாது. நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜை நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் யாரடி மோகினி ஆல்பம் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னா அது வந்து யுவன் சார்னால தான். சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் எல்லா பாட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ. நன்றி, இருவருக்கும் நன்றி. கொம்பு சீவன மொமெண்ட் ஏதாவது இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் சார். இப்போதான் நீங்கள் ரியோ ராஜா கொம்பு செய்ய விட்டீங்க, அப்புறம் பாலு சாரை கொம்பு செய்ய விட்டீங்க. ரீசெண்டாக அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இல்லை அப்படி ஒரு மூமெண்ட் இல்லை, இன்னொரு மூமெண்ட் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் எஸ்ஏசி சார்கிட்ட நானும் பண்ணுறோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று சார் ஐடியா சொன்னார். ஸோ ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நாங்கள் அதை டெவலப் பண்ணோம். நாங்கள் 2 பேர் தான் அதில் ஒர்க் பண்ணோம். நானும் பண்ணுறோம். ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டோம். இப்போ யார் ஹீரோவாக பண்ணலாம்? ஆக்சுவலாக ரமணா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைம் பெரிய ஹிட்டு. ஆக்சுவலாக கேப்டன் சாருக்கு வந்து அவ்வளோ பேர், ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். ஸோ நாங்கள் இந்த மாதிரி யார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். அப்போ எஸ்ஐ சார் சொன்னார், இந்த மாதிரி நம்ம கேப்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக அவர் விஜயின் தான் கூப்பிடுவார். விஜய் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு சார், பண்ணுவாரா சார்னு கேட்டோம். இல்லை பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்தோடனே சார் நேரில் வரணுமான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு வார்த்தை இவர் ஹலோ சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை சார் நேரில் வரணுமான்னு கேட்டார். இல்லைப்பா எங்கேப்பா இருக்கு, நான் அவுட்டோரில் இருக்கேன் சார், ஷூட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே விட்டு வந்துடுவேன் அப்படியே அப்படின்னாரு.
உடனே இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணேன், எப்போ சார் ஷூட்டிங் அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு வச்சுட்டார். அப்புறம் கூப்பிட்றேன் சார்னு வச்சுட்டாரு. சார் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டார் பயங்கரமாக. இப்போ சொன்னார், இந்த நல்ல மனசு தான்ப்பா வந்து அவரை இந்த உயரத்தில் வச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்குலாம் அவர் போவார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு இப்போ வந்து ஞாபகம் வருது. ஸோ கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும், கண்டிப்பாக நம்ம ஹீரோக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் எனக்கு கொம்பு சீவன மூமெண்ட் ஞாபகம் வரல, இந்த ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சாரோட அவர் பற்றின என்ன சொல்கிறது நினைவுகள் அனுபவங்கள்லாம் எனக்கு டக்குன்னு இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நிச்சயமா சார், திரைத்துறையில் யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த மாதிரியான நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கதை கேப்டனை பற்றி நிச்சயமாக இருக்கும். அப்படி எல்லாருடைய லைஃப்லையும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒருத்தர், நிச்சயமாக அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். நன்றி சார், தேங்க்யூ. உங்களுடைய வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறது. ஒரு ஹீரோவோட அண்ணனா வரல, சண்முக பாண்டியோட ரசிகனா இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்மு பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ 2012 இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும், அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்னைக்கு வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இந்த 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை, சரியான இது டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இந்த இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமுமே இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து Day 1 இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு வந்து முகேஷ் வந்து ஷம்முகிட்ட சொன்ன வந்து அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் போயிட்டு இருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வருது, வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட் யார் நடிக்கிறார் அப்படின்னா பொன்ராம் சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கண்டிப்பாக சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரி அந்த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ள வந்தோடனே. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து புலன் விசாரணை டைம்ல இருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்னாவே நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னைக்கு அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டா நிற்கும் போது இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயமா தான் எடுக்கணும். சரத் சார் வந்து பர்சனலாக நான் வந்து இப்போ கேப்டன் முன்னாடியில் எனக்கு தெரியும், பட் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்கடியாக நான் மீட் பண்ணுறேன். போன வருஷம் எலெக்ஷன் டைமும் சரி இந்த படம் சரி நான் அடிக்கடி சாரை மீட் பண்ணியிருக்கேன். எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறேன் அந்த டவுன் டு எர்த்தான ஒரு கேரக்டர் தான் நான் பார்ப்பேன். அவர் வந்து நீ சின்ன பையன் நான் சீன் அப்படிலாம் இல்லை, வந்தோடனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க, வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா, அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பார். அவர் வந்து நான் 25 இயர்ஸ்ன்னு கூப்பிடுறேன்னு சொல்ல தப்பு இல்லை. ஏன்னா
அவரோட ஹார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியோடையும் பழகும் போது அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை, நம்மளோட எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன். அதனால சார் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ கூட வஸ்தாரா சாங்கில் கூட நான் உட்காந்து சைடில் பார்த்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்ரா, சரத் சார் பெட்ரா 2 பேர் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்டு வாத்தியம் பெருசா, இந்த தொப்பாட்டம் பெருசா அந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமா ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன், நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஸ்க்ரீன்ல நான் பார்க்கும்போது கேப்டன் நடிச்ச அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் அண்ணன் யுவன் சங்கர் அண்ணனோட மீட் பண்றேன். இன்னைக்கு தான் நான் பேசுறேன். பேசினோடனே உடனே கனெக்ட் ஆயிட்டாரு. நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில். எல்லாரும் மாதிரியும் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டைம்ல இருந்து அவர் சாங் கேட்கறதுல இருந்து அவர் மியூசிக்கால கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் ஃபர்ஸ்ட் சகாப்தம் படம் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் படம் ஷம்மு நடிச்சாருன்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியில இருந்தா ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசிச்சார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசிச்சார். இப்போ 3வது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினைச்ச ஆசை ஃபர்ஸ்ட் 3 படத்துல ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியில இருந்தான் ஃபர்ஸ்ட் 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால அது உண்மையிலேயே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்தில் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காக பாடியிருக்காங்க. அது உண்மையிலே ஷம்மு இஸ் அ பிளஸ்ட் சைல்ட். கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சார் கேமராமேன் பிதாமகன் டைம்லேருந்து ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார், நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் கார்டு போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும், அந்த லைட் மேன் யாரு எல்லாருமே நீ படிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார். ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யாரு, இந்த படத்துக்கு யாரு, ஃபைட் மாஸ்டர் யாரு, எடிட்டர் யாரு, இந்த மாதிரி ஒன்னொன்னும் நான் எப்பயுமே ஸ்க்ரீன் கார்டு போடும்போது நான் பார்ப்பேன். அதனால பித்தாமகன் டைம்ல இருந்து பாலு சாரா இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம இன்னைக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனி ஷூட் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலேயே ஒரு பெப்பியான ஒரு நம்பராக இருந்தது. ஏன்னா ஊர் ஜனங்க சைடில் எல்லாருமே அன்னைக்கு ஒரு வீக்கெண்ட். ஸோ ஊர் சைடில் வீக்கெண்ட்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியும்ல, பட் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல இந்த சாங் பிளே பண்ண உடனே எல்லாருமே ஒரு வைப் ஆனாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ அப்பயே நான் நினைச்சேன், ஓகே சாங் உடனே கிளிக் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, படம் ரிலீஸ் ஆனோடனே மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அதனால இது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் ஷம்முக்கு ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு அமையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இது ஒரு புது காம்பினேஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க இடத்துல பெரிய ஒரு விஷயம், ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்கமிங் ஹீரோக்காக சேரும் போது ஒரு புது விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி போவாங்க, ஆனால் இந்த எல்லாருமே ஒரு புது விஷயத்துக்காக பின்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொம்பு சீவி ஒரு மிகப்பெரிய ஒரு கால கொம்பு சீவி இறங்குற மாதிரி தான் டிசம்பர் 19 வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இதில் நிச்சயம் சீரி பாஞ்சு வரப்போகுது. அண்ட் நீங்கள் பேசும்போது அம்மா கண்ணில் ஒரு 2 துளி நீர் வந்துச்சு. அதுதான் அந்த உண்மையான பாசம். உங்களை பார்த்து அவங்க மகிழக்கூடிய இடத்துல நீங்கள் 2 பேரும் இன்னும் அவங்களை நிறைய பெருமைப்படுத்த காத்துட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறோம், வாழ்த்துறோம். ஸோ கேப்டன் அவர்களுடைய ஆசையோடு அது தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உணர்வுபூர்வமாக அந்த மேடை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு உங்களுக்குள்ள இருக்க உண்மை தான் அதற்கு காரணம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 19 படத்தை போய் பாருங்க. கேப்டன் ஃபேன்ஸ் உங்களை நம்பிதான். நன்றி. தேங்க்யூ. இங்கே வருகை தந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பிரச்சன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். கொம்பு சீவி இந்த படம் எனக்கு பயங்கரமான ஒரு கனெக்ஷனான ஒரு படம். எப்படின்னா எங்கள் ஊரில் விக்கி பிரதர் உங்களை பார்த்து பேசினதான் பேச முடியும். ஆனால் பிரச்சனைங்கெல்லாம் திட்டுறாங்கண்ணே, என்னை பார்த்து பேச வேணாம்னு சொல்கிறாங்க. அப்படியா? மக்களை பார்த்து நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு கதையாக சொல்லிடுறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் ஊர் ஆப்பநாதன் கோவிலுக்கு சரத்குமார் சார் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் ஸ்கூலில் பெரிய பரபரப்பு. நான் கேட்டெல்லாம் போட்டாங்க, யாரும் போயிடக்கூடாது சரத்குமார். நான் என்ன பண்ணேன், செவர் ஏதி குதிச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, செவர் ஏதி குதிச்சு ஓடிட்டேன். ஓடி போய்
ஓகே ஓகே ஓகே. சிவரேது குச்சி ஓடிட்டேன். ஓடி போய் சரத்குமார் சாரை பார்த்தேன். நாட்டாம படத்தில் அதை பார்த்து ஒவ்வொரு சவுண்டு, நிறைய க்ரௌடு வந்துட்டாங்க. அந்த க்ரௌடில் எல்லாருக்கும் கை கொடுத்துக்கிட்டே வராரு. நானும் கையை நீட்டிகிட்டு இருக்கேன், கை மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு சாமியெல்லாம் திட்டிட்டு இருந்தேன். ஆப்னாதான் சாமி, நீ என்ன சாமி கை கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தை கொம்பு சிவி படத்துல சார் கூட த்ரூட்டா காமெடியா நடிச்சிருக்கேன். அன்னைக்கு கை கொடுக்க மிஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க மேல வரப்ப கை கொடுத்துட்டு வந்தீங்க. அதுதான் அந்த கரெக்ட். சார் வந்து சார் கூட நடிக்கும் போது பயங்கர செட்டே ஜாலியா வச்சிருப்பாரு. சார் வந்தாவே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அவரு கூட பேசி சிரிச்சு அன்னைக்கு மிஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் லாஸ்ட்டாக வந்து படம் முடியும் போது சார் உங்களை நான் அடுத்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஏன் கல்கி இப்படி சொல்கிறீங்க, என்னோட பர்சனல் நம்பர் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் எங்கள் அப்பா வந்து வெறித்தனமான விஜயகாந்த் சார் ஃபேன். எப்படின்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது ஸ்கூல் போகலன்னா ஓடா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு தான் பேக்கில் தான் அடிப்பார். ஓடா பள்ளிக்கூடத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு சண்டை நடந்தாவே கிடுக்கிடுன்னு ஓடுவாப்பில், எதா டவுசர் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டவுசரை மாட்டி அந்த நேர்வாவை சேர்த்து செவத்தில் ஒரு கால் வச்சு அடிப்பாப்பில். ஸோ அந்த மாதிரி வெறித்தனமான ஒரு ஃபேனு. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் கேப்டனோட ஃபோட்டோ மாட்டி தான் வச்சு மாலை போட்டுட்டு இருப்பார். அவரோட பையன் இந்த படம் நடிக்கிறேன், அது சண்முகாண்டி பிரதர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டி கொண்டு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் சண்முக பாண்டியன் சார், அந்த நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கும் சாருக்கும் வந்து ஒரு ஷாட்டு, என்னென்னா ஜீப்பில் வர ஷாட்டு. பாலு சார் டைரக்டர் எல்லாரும் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க. கையை காமிச்சா நாங்கள் 2 பேரும் ஜீப் எடுத்துக்கிட்டு அப்படி வரணும். அந்த மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க, ஒரு பைக்கில் வராங்க. வந்துட்டு நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து, ஏய் தம்பி இங்கே வாப்பா, எங்கள் அண்ணம்மா எங்க எங்கள் அண்ணம்மா எங்கேயா? உங்கள் அண்ணம்மா என்ன? நான் உங்களே யாரும் தெரியாதுங்க, உங்கள் அண்ணம்மா என்ன எப்படி தெரியுங்க அப்படின்னு. ஏய் நீ இந்த நான் நடிக்க வந்திருக்கேங்க, அங்கே பாருங்க கேமராலாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து அவங்க, உன்னை தெரியுமியா, மகாராஜா மண்டலாம் நடிச்சிருக்க, உன்னை தெரியுமியா, எங்கள் அண்ணன் மையம் விஜயகாந்தியா, விஜயகாந்த் அந்த மையம் வந்திருக்காப்லையாம்ல அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து அப்படியே தலையை குடிஞ்சு அப்படி பார்த்தாரு. பார்த்தாக்க அவ்வளோ வீராப்பா பேசின அவங்க ஹீரோவை பார்த்தாக்கல அப்படியே கண்ணீர் விட்டு, அப்படியே இருக்கு எங்கள் அண்ணன் மாதிரியே கண்ணு இருக்கு, என்ன கொஞ்சம் அண்ணனோட கைட்டா இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அதுதாங்க. நான் அதை பார்க்கும் போது, ஏன்னா சரத்குமார் சாரையும் ஹீரோயின் பார்க்கறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டமாக வருவாங்க, திருவிழா மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போதான் நினச்சேன் எவ்வளோ பெரிய ஆள் கூட நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. அப்புறம் எங்கள் டைரக்டர் பொன்ராம் சார், இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த எங்கள் பொன்ராம் சார் வந்து, அதாவது எனக்கு விஜய் சேதுபதி அண்ணா ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி பொன்ராம் சார் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே அந்த ஆஃபீஸ்லாம் தேடிக்கிட்டு அப்படியே போனால் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்தேன் அந்த ஆஃபீஸ் பருத்தி வீரன். அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்து வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸ். அப்படியே பழைய நினைவுகள் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஸ்னேகன் சார், அமீர் சார்லாம் வந்து அந்த ஒரு ரூமில் கத்திட்டு இருப்பாங்க. ஐயோ பதறி அடிச்சு ஓடணும்னா கம்போசிங் போயிட்டுங்க. ஐயோ ஏன் உசுருக்கு அந்த சாங்லாம் கம்போஸ், அந்த நினைவுகள்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்போது ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு பையன் மலையில் நினைச்சிட்டு வந்தா, வீட்டிலேருந்து அப்பா வந்து சொன்ன, ஏன்னா லூசு பையில மழை வருது தான் தெரியுதுல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், மழை வருது தான் தெரியல, ஏன்னா குடை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அப்பா சொல்லுவாரான். அண்ணன் சொல்லுவானா, ஏன்னா ஓரமாக நின்றுட்டு வரக்கூடாதா அப்படின்னா அண்ணன் திட்டுவாப்லையாம். ஆனால் பெத்த தாய் தான் வந்து துண்டை எடுத்து துவட்டு விட்டு, இந்த பாலா போன மலை
என் புள்ள வரும்போது தான் வரணுமா அப்படின்னு அம்மா தான் சொல்லுவாங்களாம். அப்படி தாய் உள்ளம் கொண்டு வந்தால் எங்கள் பொன்ராம் சார். எத்தனையோ பெரிய காமெடி நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டா உடனே ஓடியாந்துருவாங்க. இந்த பையன்ட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து பால் சார் கேமராவில் இப்படி ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய என்னமோ நினச்சேன், நிறைய பேசணும்னு என்ன கேள்வி எழுதிட்டு வந்து மறந்து போச்சா? மறந்து போச்சு நினைக்கிறேன் சார். அதான் சார், ஏதாவது எழுதிட்டு வந்திருக்கணும். இல்லை எழுதி வந்து தான் பேசிட்டீங்க, மறந்து போச்சு. ஆமாம். அப்புறம் மேம் படம் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ நாம் வந்து யூடியூப்லலாம் காரசாரமாக பேசி தான் அவங்கள பார்த்துருக்கோம். ஓல்டாக ஒரு சிங்கப்பொண்ணாக பேசி பார்த்துருக்கோம். அன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு பயங்கரமாக விழுந்து சிரித்தாங்க. அப்போ தான் அவங்க சிரிப்பை பார்த்தேன். வெளியில் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. யுவன் சங்கர் சாரோட மிகப்பெரிய தீவிரமான ஃபேன் சார் நான். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. நன்றி 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 நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன நிறையா பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன், எத்தனோன்னு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க, சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டு போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் இட்ஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்னாம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன், நான் இதுல நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் சண்முகல் பாண்டியன் வில் பி லைக் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார், சூப்பராக இருந்தது. எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வர்றது அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சுப்பு பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் I'll be there because super happy to be a part of this project and had a great fun working. Super. ப்ளீஸ். நான் ரொம்ப நாளாக துபாய் போகணும்னு பிளான் பண்ணி போகவே முடியல. அந்த படம் மூலமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்கள் அப்படியே ஒரு மேடைக்கும் நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் பிரதர், விஜய் பிரபாகர் மேடம், மேடம் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது ஒரு மெமரி, இந்த படத்தில் நடந்திருக்காது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃப்ரேம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. என்னன்னா, கொம்பு சிவி திரைப்படத்தின் மூலமாக 3 டிகேட்டுகளாக நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இசை இளவரசர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக்ல அவரும்
இசைஞானி ராகதேவன் மாஸ்டர் இளையராஜா சாரும் இணைந்து பாடியிருக்காங்க ஒரு பாடல் இந்த படத்துல, ஒரு அம்மா பாடல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் இத்தனை வருஷ கெரியர்ல இது இந்த படத்துக்கு அமையணும் அப்படின்றதும் கூட கேப்டன் சார்னுடைய விஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேனிசை அந்த குரல்ல வந்து என்னோட படத்துல எப்படியாவது பதிவு பண்ணணுங்கிறது தான் யுவன் சார்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லாம வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் யுவன் சார் கேட்கும்போது எத்தனை பாட்டு சார்னு கேட்டாரு. எங்க பாட்டு நிறைய சொன்னா வேணான்றவாருன்னு பயந்துட்டு 3 பாட்டு சார், நான் 2.5 பாட்டு சார்னேன். ஓகே 3 சாங்ஸ் ஓகே பண்ணிடலான்னு. அப்புறம் போனோடனே இன்னொரு சாங் ஆட் பண்ணேன். இது 3 சாங் தானே? இல்லை சார் 4வது சாங் ஓகே அப்படின்னாரு. அப்புறமா இன்னொரு 5வது சாங் ஒன்று வந்துச்சு, அவனும் ஓகேன்ட்டார். அதில் தான் சொன்னேன் இது வந்து கண்டிப்பாக ராகதேவன் தான் பாடணும், இளையராஜா தான் பாடணும் அப்படின்னேன். டாடி தெரியலையே அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட 25 days என்ன டைம் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன், அவர் தான் பாடணும்னு. அப்புறம் சார் பேசிட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சாரை மீட் பண்ணோம். அது உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபுல்லாக இளையராஜா சார் தான் அந்த பாட்டை பாடணுங்கிறது ஒரு பிளானு. அப்படி தான் யுவன் சாரும் துபாயிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் அதை பற்றி. எப்பவும் போல தான் ஃபியூ மினிட்ஸில் பாடிட்டாங்க. அண்ட் லிரிக்கில் சில போர்ஷன் வந்து இல்லை இப்படி இப்போ வரக்கூடாது, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றி ஃபியூ மினிட்ஸ் தான். எஸ், ஆனால் அது வந்து முழுவதும் அப்பா பாடுறதா இருந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாக பாடுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹை ஒரு போர்ஷன் வருது, இது ரொம்ப ஹையாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டாங்க. உடனே அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தோணுச்சு, சரி நான் பாடிடுறேன் இந்த ஹை போர்ஷன் சொல்லி சார்கிட்ட கேட்டு உடனே பண்ணது தான். சூப்பர் பிரதர், அது இந்த பாட்டுக்கே பெரிய ஹை கொடுத்து அன்பிளானிங் தான். அந்த ஸ்பாட்ல டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே பாட்டில் ரெண்டு பேரும் பாடினது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய பாட்டை அது அம்மா என் தங்கக்கணியில் பதிவு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நினைவுகள். நன்றி சார். இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தினுடைய அம்மாவா தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரேமலதா மேம். எஸ், ஏன்னா அவர் சொல்லும்போது அலெக்சாண்டர்ல ஆரம்பித்த பயணம் தென்னவன் அண்ட் இன்னைக்கு சண்முக பாண்டியன் அவர்களுடைய படத்துக்கும். அனைவருக்கும் வணக்கம். நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்கே நான் யார் பற்றி பேச, எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்கள் சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும், எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது. நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு தான். அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்போல்லாம் கேப்டனுடைய படங்கள் எல்லாருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா யுவன் வந்து எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு க்யூட் பேபியாக நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்தில் பிரபா, ஷம்மு இங்கே நிற்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் வந்து ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் வந்து மனசு விட்டு பேசுவேன் ஆன்டிக்கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்போதான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து கேப்டனோட நடித்து அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங், அந்த நட்பு மிகப்பெரிய அளவில், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரைட் அண்ட் லெஃப்டா சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிற்பாங்க கேப்டன் கூட. எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து பழச நினச்சா ஒன்னொன்றுமே கோல்டன் டேஸ் தான். அதே மாதிரி தான் பொன்ராம் சார்,
அவருடைய திரைப்படங்களை பார்த்தாவே அவ்வளோ காமெடியாக இருக்கும். எங்கள் அம்மா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இதை பல முறை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்கை பார்த்தா எங்கள் அம்மா எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க படுத்திருந்தா கூட. ஸோ அந்த அளவு வந்து அவங்களுக்கு பிடிச்ச படம். முகேஷ் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுடைய முதல் ப்ரொடியூசர் என்னுடைய பிரதர் எல்கே சுதீஷ். அவரை நான் இப்போ ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறேன். ஏன்னா சுதீஷ் வந்து சண்முக பாண்டியனுடைய ஃபர்ஸ்ட் மூவி சகாப்தம். அவருடைய தாய் மாமா மட்டும் கிடையாது, அவருடைய எல்லாமாக இருந்து சண்முக பாண்டியனுக்கு சகாப்தம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் சுதீஷ். அதனால இங்க எல்லாருமே எனக்கு புதுசில்லை, எல்லாருமே ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதே மாதிரி கேமராமேன் சார், நான் வந்து ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு 1 or 2 days தான் போனேன். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆனார். ராஜேஷ் சார், உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும். ஜவஹர் சார், ஆல் த பெஸ்ட், ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றது இப்போ சொல்கிறேன். கல்கி, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, உனக்கு சொல்கிறேன்னா ஆல் த பெஸ்ட். ஏன்னா காமெடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பொன்ராம் சார் வந்து ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்னை அழைச்சாங்க. அப்போ நான் போய் பார்த்தேன் படத்தை. நீங்க பார்த்துட்டு அதை சொல்லணும். ஆஸ் எ மதர் நான் வந்து சொல்லலாம், அம்மா இல்லை அதனால சொல்றாங்கன்னு. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பமாக போய் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று கருத்தில்லை. விஜய் பிரபாகர் அண்ட் சண்முக பாண்டியன் கேப்டனுடைய தவ புதல்வர்கள். அதை வந்து கரெக்டா நீங்க நோட் பண்ணீங்க. சண்முகா என்ட்ரி ஆகுறாரு, எந்திரிச்சு நின்று அதை வந்து ஃபோன்ல ஷூட் பண்றாரு பிரதர்னா, அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். ஸோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்பவுமே ஒன்னா தான் இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தை பத்தி நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா, ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பண்ணாதான் அது எல்லாருக்கும் விரும்புவாங்க. அந்த பாட்டு யுவனும் ராஜா சார் இணைந்து பாடியிருக்காங்க. நான் வந்து யுவன் கிட்ட இப்போ கூட அங்கே ரூமில் மீட் பண்ணுறப்ப சொன்னேன், ஏன்னா யுவன் இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, அவர் துபாய் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக பார்க்க முடியல. அதனால் இப்போ தான் நான் யுவன் பார்த்தேன். அப்போ சொன்னேன், யுவன் எக்ஸ்ட்ரானரி, நீங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு மனசார நான் யுவனை பாராட்டினேன். அதே மாதிரி தான் சரத் சார், உண்மையான மாமா எங்க நிக்கிறாரு. ஆனா படத்துல மாமாவும் மச்சானும் நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரிச்சேன். அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரானரியா 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. துப்பாக்கிய புடிங்க பாண்டி அண்ட் சொல்றதுலேயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர். அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முகேஷ், ஆல் த பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ப்ரொடியூசரா வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார், தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் December 19th நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு, அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இதோ உட்கார்ந்து இருக்காங்களே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 19th நம்ம எல்லோரும் திரைப்படத்துல பார்ப்போம். எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு த க்ரூ. ஐ விஷ் எவ்ரிஒன் கிராண்ட் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் மூவியா இது நிச்சயம் இருக்குன்றதை நம்புறேன்.
நன்றி, பெரிய வணக்கம். நன்றிகள், பெரிய நன்றிகள். எஸ், எல்லாருக்கும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இந்த அம்மா பாட்டுல ஆரம்பிச்சு அம்மாவினுடைய ஆசைகளா அதை இத்தனை வார்த்தைகள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பண்றது வந்து இது வந்து ஒரு தொடக்கம் இல்லை, உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி. நீங்க எடுத்திருக்கிறது பயணம் இல்லை, அது ஒரு பொறுப்பு. நிச்சயமா தமிழக மக்களுக்காக அந்த பொறுப்பையும் நீங்க கேப்டன் வழியில நின்று அதை நிலைநாட்டுவீங்கன்ற நம்பிக்கையோட அந்த சந்தோஷத்தையும் நாங்க இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறோம் உங்க கூட. டிஎஸ் யுவன் பிரதர் எல்லாரும் பேசிட்டாங்க அந்த பாட்டை பத்தி. எங்களுக்காக படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டுல இருந்து எல்லாரும் இருக்கும்போது ஒன்னு நான் பார்த்தா சுத்துற காத்தா எக்கு நீ போனா தெங்கூத்தா கண்ணனா நானா தலலலலா தலலலலா தலலலலலலா. நீங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து சுப்ரீம் சார் சரத்குமார் சார் பண்ண படம். அவர் ஒரு பெரிய பாடகர், நம்ம ஏன் இன்னும் அவரை யூஸ் பண்ணவே இல்லை? இல்லை, உள்ள கேட்டாங்க, நான் இப்போ போய் கம்போஸ் பண்ண வாவ், அவரே கேட்டுட்டாரு. உள்ளே சார் கேட்டேன் when are you making me sing அப்படின்ட்டாரு. எஸ், கண்டிப்பா சார். ஏன்னா பெக்குலியர் வாய்ஸ், நான் உள்ளே அதுதான் சொன்னேன், பெக்குலியர் வாய்ஸ் சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட், அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, நன்றி நன்றி. இதே மாதிரி யுவனை பத்தி நான் ஒன்று சொல்லும். அவர் டூயட் சாங்கும் பாடியிருக்காரு, அம்மா சாங்கும் பாடியிருக்காரு. எங்க அம்மா இப்பதான் ஒரு 60 days முன்னாடி மறைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த சாங்கை நாங்க வந்து கேட்கும்போது எங்களுடைய ஞாபகம் எல்லாம் எங்க அம்மா கிட்ட போயிடுச்சு. சுதீஷ்க்கு, எனக்கு, அக்காவுக்கு, ஜோதிக்கு எல்லாம். ஸோ எல்லாருக்குமே அம்மாவுடைய நினைவு வந்து எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டோம். ஜீவா ஆண்டி நான் பார்க்கறது மாதிரியே நான் வந்து யுவனை எப்பயுமே பார்ப்பேன். இது பிரபாஸ் சண்முகிட்ட நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா யுவன் பார்க்கும்போது அப்படியே ஜீவா ஆண்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங். சண்முகா வந்து கேப்டன் மாதிரி ஒரு டெடிகேட்டடா, ஒரு சின்சியராக கட்டாயம் தமிழக மக்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும், நம் கழகத்தினருக்கும் என்னைக்கும் அவர் வந்து கேப்டனை மாதிரியே நிச்சயமாக மிக சிறந்த ஒரு நடிகராக வருவார். அதுக்கு உங்க எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எனவே அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் ஒரு முறை மேடை. இது அவரோட ஃபர்ஸ்ட் செட் சாங், அவரோட படத்துலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் செட் சாங். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் சண்முகம் பாண்டியன் பிரதர், லைக் எனக்கு எப்படி சொல்கிறது, விஜயகாந்த் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து அவரை பற்றி பயங்கரமாக புகழ்வாங்க. நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. நான் ஐ எம் நாட் ஏபிள் டு சி, பட் அவரோட எண்ணங்கள், அவர் பண்ண நல்ல விஷயம்லாம் கேட்டே இருப்போம் எப்பவுமே. ஸோ அதனால் அந்த ஃபேமிலியிலேருந்து வர ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஐ ரியலி ஃபெல்ட் தட் ஐம் ஒர்க்கிங் ஃபார் அந்த ஜென்ரேஷனுக்கு. அப்படிங்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்னால் முடிஞ்ச என்னோட கலையை அதில் அவரோட ஃபேமிலி கொடுக்குறது வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் வெரி எமோஷ்னலி ஐ எம் கனெக்டட். அண்ட் சரத் சார் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து யூஸ்வலாக வந்து சரத் சார் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர பில்ட்டாக, பயங்கர பாடியாக இருப்பார். அவர் பார்த்தாலும் லைட்டாக பயமாக இருக்கும் நம்மளுக்கு. பட் இதில் வந்து ஹி வாஸ் ஸோ ஹாப்பி டு பி ஒரு எப்படி சொல்கிறது, ஈக்குவலாக ஹி டான்ஸ் லைக் செம ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த பாட்டில். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க. இவருக்கும் வணக்கம். இந்த படத்திற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தாய்மை இயக்குனர் திரு பொன்ராம் சார் அவர்களுக்கு தான் நான் மிக்க நன்றி சொல்ல வேண்டும். பொன்ராம் சார் என்பவர் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மனிதர். அவர் அற்புதமான ஒரு கலைஞர், மயிலிறகு மனசிற்கு சொந்தக்காரர், ஆனால் வேலை வாங்குவதில் மிக வன்மை மிக்கவர். அவரின் தேவை என்னவோ அந்த தேவையை தீர்மானிப்பதில் மிக தீர்க்கமாக இருக்கக்கூடியவர். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் பெரிதும் மகிழ்கிறேன். அவருக்கு என் நன்றி. இந்த படத்தின் தயாரிப்பாளர் முகேஷ் என்ற சொல்லுக்கு தமிழில் முகை என்று அர்த்தம். முகை என்றால் மொட்டு, வாசம் மிக்க ஒரு மலர் முகேஷ் சார். அவர் மல்லிகைப்பூ மனசிற்கு சொந்தக்காரர். எல்லா தருணங்களிலும் எங்களுக்கு மிக மிக பக்கபலமாக இருந்தவர், தக்க பொருளாதார உதவி புரிந்தவர். அவருக்கு எனது இதயபூர்வமான நன்றி. இந்த திருக்கூட்டம் கூடியிருப்பதற்கு கேப்டன் என்ற மிகப்பெரிய மாமனிதரால் உண்டான கூட்டம். கோயம்பேடின் அடையாளம், பேருந்து நிறுத்தம், வணிக சந்தை, இதையெல்லாம் தாண்டி இப்போது கேப்டனின் ஆலயம்தான் கோயம்பேட்டின் அடையாளமாக திகழ்கிறது.
தமிழ்நாட்டில் இதுவரை வாழ்ந்து மறைந்த பல தலைவர்கள் அவர்களின் நினைவிடங்கள் இப்போது கண்காட்சியாகவும் சுற்றுலாத்தலமாகவும் மட்டும்தான் பார்க்கப்படுகின்றன. ஆனால் கோயம்பேட்டில் ஒரு தலைவனின் நினைவிடம் வழிபாட்டு தலமாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு புரட்சி கலைஞர் என்ற அந்த பொன்மனச் செம்மல் தான் காரணம். பூமியை தோண்டிதான் தங்கத்தை எடுப்போம், ஆனால் கோயம்பேட்டி தான் பூமியை தோண்டி தங்கத்தை புதைத்திருக்கின்றனர். இதை ஏன் இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த தங்கத்தின் குணத்தை ஒத்த சரிசமமான குணமுடையவர் நமது கதாநாயகன் அவர்கள். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒரு பழமொழி கூறினார், அவர் தகப்பனுக்கும் அவருக்குமான புரிதலை பொறுத்தது அது. என் தகப்பன் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நேரடியாக சொல்லித்தரவில்லை, அவன் வாழ்ந்தான், நான் அதை உடனிருந்து பார்த்தேன் என்று. இந்த பழமொழி ஏன் சொல்கிறேன் என்றால், செட்டிற்குள் அவர் நுழைந்ததும் அவர் ரசிக பெருமக்களாகட்டும் அல்லது தொழில்நுட்ப கலைஞராகட்டும் யாவரிடம் அவர் கேட்கும் முதல் பேச்சு, வாங்க சாப்பிட்டீங்களா. அந்த சாப்பாடு என்ற விஷயம் இன்னைய வரைக்கும் கோயம்பேடு கேப்டன் ஆலயத்தில் அன்னதானமாக வழங்கி கொண்டிருக்கின்றனர். இன்று தமிழ்நாட்டில் பல ஆலயங்கள் அலுவலகமாக மாற்றப்பட்டு வசூல் வேட்டையில் நிகழும் காலகட்டத்தில் ஒரு அலுவலகம் ஆலயமாக மாற்றப்பட்டு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றனர். அதற்கு மாதரசி பிரேமலதா அம்மையார் அவர்கள் தான் மூல காரணம். மேலும் இந்த படத்தில் என்னோடு பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிக மிக நன்றி கடன் கொண்டுள்ளேன். சுப்ரீம் ஸ்டார் அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும். ஒரு நாள் இரவு படப்பிடிப்பு ஒரு சண்டை காட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனது உதவியாளர் அவரிடம் டம்மியாக ஒரு கொக்கி கொடுக்கிறார். இல்லை இல்லை ஒரிஜினல் கொக்கி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாவகமாக அந்த காவல் நிலையத்தை அடித்து உடைப்பதற்காக அந்த கொக்கியை அவர் பயன்படுத்தினார். அவரின் உடல் வலிமையை நாங்கள் அன்றுதான் நேரில் இருந்து பார்த்தோம். சார் ட்ரெய்லர்ல இருக்கே சார், இருக்கட்டும், நீ சொல்லக்கூடாதுல்ல சார். அப்புறம் மேலும் இந்த படத்தில் என்னோடு பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது நன்றி. ஐயா, யாரையா நீங்கள்? தயாரிப்பு நிர்வாகத்தில் மிகவும் உறுதுணை புரிந்த ஜெய்சங்கர் செல்வராஜ் அவர்கள், நாளைய இயக்குநர்களான செல்வராஜ், பாலா, தினேஷ். தினேஷ் தான் என்னை பொன்ராம் இயக்குனர் அவர்களிடம் என்னை பரிந்துரைத்தார் இந்த படத்தில் நான் கலை இயக்குநராக பணியாற்றுவதற்கு. அவருக்கு என் சிறப்பு நன்றி. எபி, வேலு, நந்தா, ஜமுனபாண்டி, மேலாளர்களான விஜயகுமார், செல்வகுமார், அசோக், ஜாஃபர், சிவா, காசாளர்கள் பினுராம், ஈஸ்வர், தங்கபாண்டி, என் துறை கார்பெண்டர் மோகன், பெயிண்டர் முருகன், அத்தனை பேருக்கும் என் சிறப்பு நன்றி. மேலும் தேனியில் எங்களுக்கு படப்பிடித்தங்கள் நிகழ்த்தி கொடுத்த அண்ணன் லோகு, வெற்றி, தவம் இவர்களுக்கு என் இதயபூர்வம் நன்றி. கண்ணன் வந்திருக்காரு, அவருக்கும் நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் சார். ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டாங்க, இந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு வரணும், நீங்க போட்டு வரீங்களா அவனு. நான் இதை எதிர்பார்க்கல. இப்படி நான் நினைச்சேன் இது கோமலியா இருக்குமோ நினைச்சேன். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லலான்னு ஆரம்பிச்சேன். ஆர்டர் ஆரம்பிச்சு லிஸ்டே சொல்லிட்டாப்புல. ஏன் சார்பா அந்த நன்றி நிறைய பேர் சொல்லிட்டாரு. நம்ம நேரத்தை எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து என்கிட்ட பேசினார் முகேஷ் செல்லையா. அவரும் நானும் ஒரு 3 இயர்ஸும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டார். அவர் நிறைய ஆப்ஷன்லாம் பேசும்போது ஃபைனலாக வந்து சண்முக பாண்டியன் விஷயத்த சொன்னார். எனக்கு கேட்டோடனே ஓகே நல்லா இருக்கு இது. அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். அப்போ கேப்டன் இருந்தாங்க வீட்டில். அப்போ மீட்டிங் போயிருந்தேன். அப்போது எனக்கு ஐடியாவே இல்லை. சண்முகத்தை அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்படி இருந்தாப்புல, ஆஹா இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கதையை மாற்றணும் அப்படின்ட்டு அங்கே தான் எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மெயின் முகேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் டைரக்டர் மட்டும் வேலை செய்யக்கூடாது, ப்ரொடியூசர் வேலை செய்யணும். பணம் மட்டும் கிடையாது, அவங்க கிரியேட்டிவிட்டி அவங்களும் வேலை செய்யணும். அதுக்கு இந்த செட்டு, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான். அந்த கிரியேட்டிவிட்டி அவருக்கும் வரணும், அப்போ தான் அது பெருசாக கொண்டு போய் சேரணும். அதனால் அந்த நன்றி கண்டிப்பாக அவருக்கு உண்டு. இந்த கதையை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நான் வந்து கதை எங்கே, நான் வருத்தப்படாத என்னடா சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போனேன். டேமுக்குள்ளே, வய டேமுக்குள்ளே தண்ணி நீர் பிடிப்பு போயிருக்கு. அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு மோட்டார் போட்டு பம்ப் செட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதோட டேமுக்குள்ளே விவசாயம் பார்க்கப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தண்ணி வத்திருச்சுன்னா எங்கள் தோட்டம் கிணறுலாம் தெரியும், நாங்கள் விவசாயம் பார்ப்போம். அப்போ தண்ணி ஏறிச்சுன்னா விட்டுட்டு போயிருப்பா, அவ்வளோதான் ஆனாங்க.
எனக்கு இது பயங்கரமாக தோணுச்சு. இங்கேருந்து கதை எனக்கு தோண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் ஊரில் தேனியில் இருந்தேன். அப்போது தண்ணி நிறையா தேங்குன நேரம் நான் டேமுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்காக பசங்களோட அப்படியே போயிட்டு வரும்போது அப்போது ஒரு பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு நின்றுருந்தார். தண்ணி ஃபுல்லாக ரோடெல்லாம் ஆக்கிரமிச்சு ஃபுல்லாக தோட்டத்தில் முங்கி நிறைய பயிர் முங்கிருந்துச்சு. அவர் அந்த கொடையை வச்சு நின்று இருந்த அந்த ஃபேஸில் 1000 ரேகைகள் இருந்துச்சு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது, அவ்வளோ கதைகள் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த கொம்பு சீவி. ஸோ ஒரு எல்லாருடைய மக்களையும் போய் சேரும். ஆனால் இப்படி சீரியஸான கதையில் எப்படியா காமெடி பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதுதான் நம்மளோட சேலஞ்ச். என்றைக்குமே சீரியஸான நோட்டில் தான் காமெடி பண்ணணுங்கிறது என்னுடைய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே எப்படி காமெடி பண்ணலாம், எப்படி கேரக்டர் செட் பண்ணணும், ரொக்கப்புலி அண்ட் சரத் சார் அண்ட் பாண்டியை வச்சு இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னராகவும் ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்ததாக நான் நன்றி சொல்லணும், பாலு சார் சொல்லணும். ஏன்னா இடையில 2 படங்கள் பண்ண முடியல, திரும்ப நான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் கண்டிப்பாக பாலு சார்கிட்ட மட்டும்தான் நான் என்னால் டேஸ்ட் பார்க்க முடிஞ்சது சார். வேறு யார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணும்போது தெரியல, எனக்கு உங்கள்கிட்ட தான் அதை பிடிக்க முடிஞ்சது. அது ஆர்ட் டைரக்டர் அண்ட் எடிட்டர் தினேஷ், வருத்தப்படா வலிசங்க ஃபுல்லாக தம்பி தான் எடிட் பண்ணாப்புல, ஸ்பாட் எடிட்டிங். இன்னைக்கு இந்த படம் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு கனெக்ட் தான். நான் அசார் மாஸ்டர் அண்டு ஷெரீப் மாஸ்டர் என்னை ஆட வைப்பார். அப்பப்போ நம்ம அவ்வளோ ஆட வராது. ஸோ அதே மாதிரி இந்த பாடல் ஆசிரியர்கள் பா விஜய் ஒரு பாட்டில் இருக்காங்க, சினேகன் ஒரு பாட்டில் இருக்காரு வந்திருந்தாங்க. அதே மாதிரி யுவக பாரதி ஒரு பாட்டில் இருக்காங்க. அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தினேஷ் அண்டு பாலா சிவசாமி, இந்த கருப்புசாமி சாங் அவங்க தான் பாடினாங்க, எழுதுனாங்க. நானும் ஒரு பாட்டு கேப்பில் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா யுவன் சார் சொல்லணும்னா, யுவன் சார் ரொம்ப நாளாக நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அவரோட. அது என்னை ஃபர்ஸ்ட் துபாய் கூட்டு போனது அவரை தான் சேரும். வேற எந்த நாட்டுக்கு போயிருக்கோம், ஆனால் துபாய் போகவே முடியல என்னால். கம்போசிங் அங்கே வாங்கினாரு, அது பெரிய இதாக இருந்துச்சு. அவர் இளையராஜா சார் பாட்டை பாட வச்சது ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இளையராஜா சார் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும் போது என்ன சொன்னாங்க, நீ அப்பாட்ட நீங்களே கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நானும் பிடிச்சிரும் போய் இளையராஜா சாரை பார்க்க போனோம். அப்போ பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி ஒரு அம்மா பாட்டு இருக்கு, அது நீங்கள் பாடணும்னு. அம்மா பாட்டெலாம் எனக்கா தோணுனா தான் பாடுவேன், உனக்கெல்லாம் பாட முடியாது. ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாரு. சரி ஏதாவது பேசணும். அடுத்து இந்த கதை தேனியில் நடக்குது, என்ன கதைலாம் தேனிலாப்பா நடக்கும், எல்லா கதையும் அங்கே நடக்கும் அப்படின்னு. உங்களை பாட வைக்கிறது என்னோட ட்ரீமு அப்படின்னு. உன் ட்ரீமை எப்படி நான் நிறைவேற்ற முடியும்னாரு. இப்படி என்ன பால் போட்டால் 6 அடிச்சுட்டு இருந்தாரு. அப்புறமா ஒரு முடிவு பேசாமல் கை கட்டி நின்றுக்குவோம் அப்படின்னு. அப்புறம் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா அப்படி போயிட்டாரு. அப்புறம் கூட சொன்னாங்க, இவ்வளோ தூரம் உன்னை கலாய்க்கிறாருன்னா பாடிடுவாரு. அதே மாதிரி ஒரு 15 டேஸ் கழிச்சு அவரே கால் பண்ணி நான் அந்த பாட்டை பாடி கொடுத்துட்றேன், வர சொல்லுங்க டீம் அப்படின்னாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அம்மா பாட்டு பாடுனுங்கிறது படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். வழக்கமாக டைட்டில் சாங்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இது. அவருக்கு இந்த இடத்துல நன்றி. அண்ட் யுவன் சாருக்கு நன்றி. அண்ட் சார் அண்ட் சரத் சார் இன்றும் இளமையானவர். இவர் காசு சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாட்டாம இதெல்லாம் படம் பார்த்தோன்னே என்ன அடிச்சு கிடிச்சு போயிடுவாரோ அப்படின்னு பயந்து பேசி கல சொன்னேன். ஆனால் உண்மையிலே ஒரு குழந்தை தான். எப்பயும் ஒரு முதல் பெரிய மனுஷன் நடந்துக்குவார். மேக்ஸிமம் குழந்தை தான் அவரு. ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப ஈஸி அவர்கிட்ட ஒர்க் வேலை வாங்குறது. ரொம்ப ஜாலியாக இருப்பார். எந்த சொன்னாலும் எந்த சீனும் அவர் நிறைய கரெக்ஷன் சொல்லுவார், சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் சொல்லுவார், நல்லா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதுக்காக தோணுச்சுன்னா ஓகே டைரக்டர் சாய்ஸ் அப்படின்னு. அது ஒரு டைரக்டரோட ஹீரோன்னு சொல்லலாம். அவரை அவ்வளோ அற்புதமாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார். அது அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி கடன்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு கேரக்டர் தார்னிகா, அவங்க இந்த ஸ்டேஜ் வரல ஹீரோயின். அவங்க அவங்களுக்கும் சாருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. சொல்லாமா சார்? சார் இல்லை சார், சார் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு சொல்ல வந்தேன் சார். சொல்லாமா வேணாமா? சொல்லல சார். அதாவது நாட்டாம் படத்தில் டீச்சர் நடிச்சிருப்பாங்க ராணி, ஓப்போடு சாங்கில் ஹிட் ஆனவங்க. அவங்களோட பொண்ணு தான் இந்த தார்னிகா. இவங்க இந்த படத்தில் ஹீரோயின். அவங்க தவிர்க்க முடியாத காரணம் வெளிநாட்டில் இருக்காங்க, வர முடியல, விசா ப்ராப்ளம், ஏதோ ஃப்ளைட் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் சூப்பராக நடிச்சு கொடுத்தாங்க. சரினா அவங்க புதுசு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில் ஆக்ஷன் கொடுத்துட்டேன். சண்முக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆக்ஷன் கொடுத்து கட்டி பிடிச்சிக்கல ஊர்லணும் சேரு மண்ணெலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தா. அவங்களுக்கு நன்றி. அடுத்து சண்முகம். சண்முகத்துக்கு முன்னாடி கல்கி அண்டு காளி வெங்கடண்ணே இவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னோம். அதேமாதிரி ஷமு அவரோட ஹைட்டை பார்த்தா நல்லா மிரண்டுருவேன் நான். அதேமாதிரி அப்படி இருந்தால் பேசணும் டைலாக் கொடுக்கும்போது நல்லா கூட இருக்க பசங்க தான் கொடுத்துருவேன். அப்போ நம்மளால முடியாதுடான்னு. பட் எண்ட் ஆஃப் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவருக்கு ரிஹர்சல் கொடுத்தோம். சீன்ஸ் எல்லாமே ரிஹர்சல் கொடுத்து தான் பண்ணோம். அப்படி ரிஹர்சல் கொடுக்கும்போது
அது ஒத்துழைச்சாரு. ஃபைட் ரிகர்சல் கொடுக்குமான்னு கேட்டேன். அங்கே பார்த்துக்கலாம் சார் நாப்பில். என்னடா இதை மட்டும் அங்கே பார்த்துக்கலான்றாப்புல. அப்புறம் தான் சரி பிளட்லேயே இருக்கு போல் இருக்கு, கேப்டனுடைய பிளட்ல இருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நான் ஃபர்ஸ்ட் கேமராமேனுக்கு அப்புறம் நான் தான் பார்ப்பேன் நினைக்கிறேன். மானிட்டரில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வச்சேன் சார், ஞாபகம் இருக்கலாம் சார். நான் டக்குன்னு அந்த க்ளோஸ் அப் வைக்கும்போது இதான் அவர் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கு, கேப்டனோட லுக்கு அப்படியே வராப்லையே அப்படின்னு. அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கெட்டப் செட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் படைத்தலைவரில் முடிக்குள்ள தான் மூஞ்சி இருந்துச்சு, அப்புறம் தான் வெளியே வெட்டி எடுத்தோம். அது அவ்வளோ முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தாப்புல. அப்புறமா சொன்ன செட் பண்ண கொஞ்சமாக குறைச்சி வச்சு. எனக்கு என்னன்னா ஒரு ஹைட்டுக்கு கொஞ்சம் ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு லுக்கு. இன்னொன்று பீரியாடிக் ஃபிலிம் 96 அதனால ஒரு லுக்கு செட் பண்ணோம். அதில் கிருதா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே ஒரு திருப்தி வந்துச்சு. அந்த ஐடியா தான் சண்முகம் தான் கொடுத்தாப்புல. அந்த கிருதா நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அந்த பீரியடுக்கான விஷயமும் கிடைச்சது. அதே மாதிரி நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அவருக்கு. நிறைய இந்த ஆக்ஷன்ஸ் நைட்டில் ஒர்க் பண்ணோம். அது அவ்வளோலாம் பார்க்கவே இல்லை, கஷ்டப்படவே இல்லை, சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே சொல்கிறேன், அடுத்தடுத்த டேரக்டருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சண்முகம். அவருடைய பிளேஸ் சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் வரீங்க. உங்கள் குணம் மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பாடு இதெல்லாம் பஞ்சமே கிடையாது. அப்புறம் கேப்டன் ஆலயத்தில் போனா சாப்பாடு கிடைக்காமல என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அது இருந்துச்சு. அந்த அவ்வளோ உபசரிப்பு. அதே மாதிரி மேம் வந்திருந்தாங்க, பிரேமலாதா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சண்முகத்தை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேம் தான் மீட் பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. நான் எந்த ஐடியா இல்லாமல் தான் போனேன், மரியாதையாக போனேன். என்னை கூப்பிட்டுருக்காங்க, நம்ம அந்த மரியாதை நிமித்தமாக நம்ம போகணுங்க போனேன். ஐடியா எனக்கு இல்லை. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஐடியா தோணுச்சு. ஸோ அது ஃபைனலாக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் பில்லர் வந்து மேம் தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பிரபாரு சொல்லணும், நான் பிரபா அடிக்கடி மீட் பண்ணல. ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். ரயில்வே ட்ராக்ல சீக்கியன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவளுக்கு அவர் ரொம்ப ரொம்ப குழந்தைங்க. பிரபாகர் தம்பி சூப்பர், நீங்களும் நல்லா வரணும் வாழ்க்கையில். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண மற்ற என்னோட ஏடி மெயினாக செல்வராஜ் அண்ட் அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்லணும். செல்வராஜ், தினேஷ் அண்ட் பாலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நந்தா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 days ஒர்க் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க அந்த டீமுக்கெல்லாம் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுங்கப்பா. இந்த டீமில் எனக்கு யாராவது உங்களை பேரை சொல்ல மறந்தால் என்னை மன்னிச்சுங்க. அப்படி விட்டுருந்தா அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் ஆர்ட் டைரக்டர். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜெய் அண்ட் அசோக் அண்ட் விஜயகுமார், அவர் இன்னைக்கு வரல. அண்ட் ஜெய உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மெயினாக விக்னேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வந்திருந்த கெஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரியோ பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் அண்ட் எஸ்ஐ சந்தோஷ் என்னோட குருநாதர், அனைவருக்கும் நன்றி. நிச்சயமான. அண்ட் படத்துல வந்து எங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராமே. எஸ் என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் ஹார்ட். அவர் எப்போ பேசினாலும் உடனே ஃபோன் எடுப்பார். என்னன்னா அவர் வந்து சரியான மழை லாஸ்ட் வீக்ல சரியான மழை. நான் லாஸ்ட்டு என்னோட வாய்ஸ் ஓவர் தான் எப்பவுமே எல்லா படத்துலையும் இருக்கும். எனக்கு வந்து எனக்கே சரி மாற்றி பார்ப்போமே, வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்போது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் நம்பர் தான் வந்துச்சு. விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவர்கிட்ட போய் சொன்னோடனே வண்டி எடுத்துட்டு வாங்க, நேரம் நான் தபி நேரம் வந்துட்டார். 10 நிமிஷம் வந்துட்டார். அவ்வளோ கொற்று மலையிலையும் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். கொஞ்சம் சர்ப்ரைஸ் வச்சுக்கலாம்னு பார்த்தேன், விக்னேஷ் ஓப்பன் பண்ணிட்டாப்ல. தேங்க்யூ. இந்த இடத்துல அங்கே பின்னாடியா? ஆமாம் சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ ஒரே ஒரு விஷயம் சார், நாங்கள் அந்த இது பார்த்தோம் ஆடியோ லான்ச்சினுடைய ஒரு இன்வைட் வீடியோ. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன பேசலாம்னு பேசி ஒன்று பண்ணியிருந்தீங்கல்ல சார், அதை பார்க்குற நீங்கள் ஏன் சார் நடிக்காமல் இருக்கீங்கன்னு தோணுச்சு. நான் நடித்தா செத்துருவாங்க, பார்க்க ஆள் வேணும்ல. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்ததே இங்கே டேரக்டராக தான் இங்கே சென்னைக்கே வந்தேன். அதுதான் என்னுடைய தொழில். சூப்பர் சார். நான் கொஞ்சம் கொம்பு சீவி விடலான்னு பார்த்தேன் சார். சீவி விடுங்க. அப்படிதான் சார் இப்போ சொன்னேன். புரிஞ்சுது. உங்க லைஃப்ல அப்படி நடந்து நல்ல கேள்வி கேட்டீங்க. லைஃப்ல வந்து இது கொம்பு சீவியை 2 விதமா பார்க்கலாம். ஒன்று பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஒரு அதான் வச்சிருந்தேன். வந்தவங்களும் நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. இது பாசிட்டிவான கொம்பு சீவல். எனக்கு அப்படி சீவி விட்டவங்க, நீ சினிமாவுக்கு போ, நீ டைரக்டர் ஆகு, நீ பெரிய ஆளாக சொல்லி என்னை வந்து உசுப்பேத்தன என்னோட நண்பன் ஊரில் இருக்கான் பாஸ்கர், அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்து ராஜேஷ். நான் சீரியஸான கதை தான் யோசிப்பேன், ராஜேஷ் கூட இருப்பாரு. பொன்றா உங்களுக்கு காமெடி தான் வருது, நீ காமெடி படம் பண்ணாம ஏன் சீரியஸா யோசிக்கிறீங்கன்னு என்ன கொம்பு சீவி விட்டது ராஜேஷ், எனக்கு நன்றி. என்னோட குருநாதர் ராஜேஷ் டைரக்டர் ஆயிட்டா, நீ டைரக்டர் இல்லடான்னு திட்டுவார் அடிக்கடி, அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். நான் பாசிட்டிவா அதை பார்க்குறேன். சூப்பர் சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி பாசிட்டிவா நாங்கள் எல்லாரும் டிசம்பர் 19 இதை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க
எல்லாரும் சென்னைக்கு சினிமா பண்ணணும்னு வர்ற மாதிரி தான் நானும் வந்தேன். ஸோ எனக்கு வந்து கொம்பு சீவி விட்டது வந்து 2 பேர். ஒன்று வந்து இளையராஜா சார், இன்னொன்று விஜயகாந்த் சார். ஸோ பாசிட்டிவாக சொல்லணுன்னா அந்த 2 பேர் தான். ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்களோட வாழ்க்கை நடைமுறைகள். இப்போ வந்து இளையராஜா சார் சொன்னீங்கன்னா காலையில் 6 மணிக்கு அவர் வந்து ரெக்கார்டிங் ஆரம்பிப்பார். ஸோ வாட் எவர் இட் இஸ் அவர் அங்கே இருப்பார். அதேமாதிரி ஈவினிங் 6 o'clock கிளம்பிடுவார். ஸோ இந்த இடப்பட்ட டைமில் அவர் கொடுக்குற அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அவர் வந்து அவர் ரீச் ஆகிற இடமே இல்லை. அதேமாதிரி இப்போ கேப்டன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். அவர் நடிப்பு மட்டும் கிடையாது, அவரோட ஐடியாலஜிஸ், அவரோட கேரக்டர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் மனசில் எவ்வளோ தூரம் டீப்பாக ரீச் ஆகிருக்குது. அது வந்து கேப்டன் சார் வந்து பிரியாணி மட்டும் போடலை, அந்த உள்ள அந்த பாசமாக போடுற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஃபுட், இட் இஸ் அபவுட் லவ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம் சென்னைக்கு. ஏதோ இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஆரம்பிச்சிருக்கேன். ஐ விஷ் ஐ வில் மூவ் ஆன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எங்கள் கம்பெனிக்கு வேணும். எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்ஸ். நிறையா எஃபோர்ட் போட்டிருக்காங்க, நிறையா சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாம் நல்லபடியாக கொண்டு போயிட்டோம். தேங்க்யூ பிரதர் தம்பி சரத்குமார் அவர்களே. எப்போதுமே அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துல இருந்து. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம்ம ஜாலியாக 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், நிறையா லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார் கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம யாருக்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினச்சேன், இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்கறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸாக இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரலை. ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேற, படத்தில் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்கள் அதை நம்ம என்ன டைலாக் வேணால் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தால் அதுக்கும் அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸில் சின்ன சீன் தான் அது, ஒரு ஒரு 30 seconds தான் இருக்கும். பட் நீங்கள் கட்டே சொல்ல, நாங்கள் பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்கள் நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் சார் உங்களது. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைலில் காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஸ்டைலில் காமிச்சிருந்தீங்க தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்கள் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும்.
ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியும்னு உங்கள் 2 பேர்கிட்ட இருந்து அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்காரு, அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணன் இருக்காரு, தார்னிகா புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலாக இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தவங்க எல்லா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தி மேட் ஷுவர் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் கூட ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட். அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலாக காமிச்சிருக்காரு. இதை நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே இந்த க்ரூவில் இருக்க எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக வெளியே வருவீங்கன்னு நினச்சி. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த படத்துலையும் கூட இசைஞானி அவர்களும் இசை இளவரசர் 2 பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி, அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சிட்டீங்க, இவருடைய இசையிலையும் நடிச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கோங்க. அதை பற்றி ஏதாவது மியூசிக் பற்றி? நான் நிறைய பேசணும்னு வந்தேன். நான் என்னெல்லாம் வச்சிருந்தேனோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்கா இருக்கட்டும் இதுக்கா இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவார். ஸோ அவர் அந்த படத்துலையும் எனக்காக பாடியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணுறாருன்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் என்னை தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா 2 பேரும் இந்த பாடியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் யுவன் சங்கர் சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன், சாரி. அது என்ன, யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன். நான் பொன்ராம் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் சார், அது நடந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சார் வந்து பிஜிஎம்ல உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ நல்லா பண்ணுவாருன்ட்டு. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் பிஜிஎம்ல யுவன் சார் கொண்டு போயிருக்காரு. நீங்கள் எல்லாம் அது தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். அண்ட் ஸ்டார் சினிமாஸ் ஒன் ஆஃப் த நான் ஒரு 4-5 ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட்டை செட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாமல் ஹேசில் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. யூ மேட் ஷுவர் த ஒர்க் வெண்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சூப்பர். அண்ட் பிரதர், எல்லாருமே சொன்னோம் ஃப்ரேமில் ஒவ்வொரு இடத்துல பார்க்குறப்ப அப்பாவே நீங்கள் ரிசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறப்பெல்லாம் அம்மா எமோஷனல் ஆகிறாங்க. எங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட் டயலாக், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு டயலாக் அப்பாவோட ஏதாவது பேச முடியுமா? நான் இந்த டைலாக் அப்பா இருக்கும் போதே சொல்லியிருக்கேன், சகாப்தம்லேயே சொல்லியிருக்கேன். மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை. எனக்கு இந்த படமே அதானே, என்னால் இதை பண்ண முடியும். பொன்ராம் சார் தானே கொம்பு சீவி விட்டாரு. நிச்சயமா பெரு வெற்றியா இது மாறும். அண்ட் தமிழகமே கொண்டாடக்கூடிய அந்த கதாநாயகனா நீங்களும் உருவாவீங்கன்னு எல்லாருமே சொன்ன மாதிரி அதே வாழ்த்து நாங்களும் சொல்லணும்னு நினைக்கிறோம். கொம்பு சேவி ப்ரீ ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர், என்றும் என்னை இந்த திரையுலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை, இனிய சகோதரர் சுதேஷ் அவர்களை, பத்திரிகை சகோதரி, ஊடக நண்பர்களே, அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும்
என்னுடைய ரசிக பெருமக்களே, தொண்டர்களே, தோழர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. கையில் பேப்பர் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு இல்லை. அது யார் யார் பேரெல்லாம் நம்ம பொன்ராமன் நானும் வந்து எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம். ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் வந்து அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இங்கே கூட இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்புசிவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று தான் நான் சொல்ல வேண்டும். இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் வந்து விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்ணீரில் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று, இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ செட் ஐ ஆம் டூயிங் திஸ் ஃபிலிம், கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலையுலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீர்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் வந்து ராஜு, புலன் விசாரணையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்கார், போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாதா சீட்டில் நிறுத்துறாங்க. அவர் என்ன பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கன்னாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது நின்ன இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார் எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களை பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்தை வந்துடுறேன் போனேன். பக்கத்தில் ரோஹிணி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சுட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னு. அன்று துவங்கியதான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்சவுடனே, புலன்விசாரி படம் முடிஞ்சவுடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சார் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருனார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில். அப்போ அடிபட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண இல்லை சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்தேன் 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன். நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலன் சார் இருந்தனால நான் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேறு யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஆணித்தரமாக அடிச்சு வச்சு நெஞ்சில். அவர் என்ன சொன்னார், சரத் குணமாய் வரட்டுங்க, படம் 6 மாதம் ஆனால் வரல, அப்போ தான் நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னாரு. நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது வந்து ஒரு ஆழமாக என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணித்தது, the way he adapts himself, அவருடைய குணம், இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க. நான் வேறு எதுவும் பேசலை. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன். அவருடைய திறமை, அவருடைய அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து அருகிலிருந்து நான் அனுபவிச்சவனா. அது அந்த சமயத்தில் தான் பொன்ராம் வந்து படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியாக அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன்.
சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னு ஐ வாஸ் வெரி வெரி த்ரில் டு டாக்ட். அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிறேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார், வெரி பிக் ஸ்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவன் வந்து பார்த்தேன், இந்த படத்தையும் பார்க்குறேன். இந்த டெடிகேஷன், டிசிப்ளின், அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம், யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்டில் வந்து எந்த பந்தா படகாரும் கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்கே தெரியல. நான் வந்து ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே வந்திருக்கேன், என்ன பொன்ராம் சொல்கிறாரோ ஐ பி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடித்தார். அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க, நீ உண்மையான மாமா மச்சான் நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கலை, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் வந்து கொடுத்து அமிச்சேன் சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒருவேளை என் பையன் நடிக்க வந்து, உங்கள் பேரன் நடிக்க வந்து, அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பல பேர் நடித்தாங்க, ஏன்னா பொன்ராமன் சொல்லணும்னு நினச்சிட்டோம். இங்கே தாரணிகா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாதியில் நிறுத்தணும், ப்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்ராம். இந்த மாதிரி நடுவில்லாம் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லாமல் அந்த டீச்சர் நடித்தாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டாமல் வச்சுருந்தார்ல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோடு பேசணும் பொன்ராம். இந்த மாதிரி நான் பேசுகிறா வேறு மாதிரி தெரியுது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே. தாரணி இஸ் காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, என்னோடய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதலேருந்து படி முடிக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை வந்து பார்க்குற என்னுடைய ரசிகர்கள், என்ன தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாமான்னு சொல்லியாரு, இந்த விஜயகாந்த் சார் காலத்துக்கு பின்னாடி டொம்முன்னு அடிப்பாருண்ணே, அந்த மாதிரி நீங்கள் காலத்துக்கு அடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னா. டேய், என் படத்தை பார்த்து என்னை பற்றி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவாடுற, அந்த அளவுக்கு உரிமையோடு சொல்கின்ற காலம். இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட என் கூட மட்டும் நடிக்கலை, தாண்டியா கூட நடித்தார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக் கொள்கிறேன். நான் எதையும் பற்ற வைக்கல, நல்லா நடித்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அந்யோன்யமாக நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்பு சீவி விடுறேன்னு சொல்கிற பிரபா இல்லை கொம்பு சீவி விடல, அந்த கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த காதல் காட்சியெலாம் நல்லா பரவசமாக வரும். நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னார், அவரே பண்ணார், எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனராக வந்திருக்கு, கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடமும் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியன் ஒருவர். இதில் அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணலான்னு தெரியாது. அப்புறம் காளி வெங்கட் நல்லா நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியம் இஸ் தேர் இந்த மூவி. அப்புறம் வில்லன் நடிச்ச வந்து சுஜித் சங்கர் கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் இதில். அப்புறம் அனைராக் வந்து, அப்புறம் வந்து தேனி தவம்னே எல்லாம் வந்திருக்கீங்க. தேனியில் இருக்கிற ஊருக்காரங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க ஆகிட்டாங்க. அது போக பாலு சார் அண்ட் யுவர் ஷோனஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமாக எல்லாரையும் காமிச்சிருக்கேன். சண்முகோடைய ஷார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அது ஆக்ஷன் ஷாட்லாம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்கார், பார்த்தேன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சண்முக பாண்டியன் வந்து தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒன்று தான் சொன்னேன். சண்முகத்தை நேற்று கூட தான் நேற்று சொன்னேன், டோன்ட் திங்க் யுவர் ஹைட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் எப்போதுமே வந்து குனிஞ்சு பேசாதீங்க, நேராக அப்படி நேர்கொண்ட பார்வையாக நடந்தால் பெட்டர். பிகாஸ் when you have height advantage 6'4" இருக்கனால மற்றவங்க குனிஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா then you will start bending. Don't do it, stand straight, you will become an Amitabh Bachchan of the South India. Simple as that. எனக்கு ரொம்ப முக்கியம். பல பேர் வெயிட் ஹைட்டாக இருக்கும்னு குனிஞ்சு குனிஞ்சு பேச பார்ப்போம், அது ஸ்லோலி வில் ஸ்டார்ட் பெண்டிங். அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னன்னு சொன்னால், இந்த படம் கொம்பு சீவி வந்து ரொம்ப ஹாஸ்யமாக பொன்ராம் பற்றி சொல்லணும், அப்புறம் முகேஷை பற்றி சொல்லணும். பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின், அவருடைய முன்னும் சொல்லணும். இங்கே முகேஷ் சார் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. நோபடி வந்து ஒரு காட்சி நடித்த பிறகு செட்டு, பெரிய செட்டு போட்டிருக்காங்க. முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு வந்து கொடுக்குறாரு. நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு சம்பவம் ஏதோ உறுத்திட்டு இருந்துச்சு எனக்கு. என்னடா சரியாக பண்ணலையோ, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன். போய்ட்டு பொன்ராம் சார் ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னது, எஸ் சார், நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், இது ஒன்றும் பெட்டராக பண்ணலான்னு தோடுது சார்னாரு. தட் இஸ் பொன்ராம். அதாவது என்ன படத்துக்கு வேணும் அது சிறப்பாக பண்ணணும்னு முகேஷை சொன்னார். முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி தான் அந்த காட்சி எடுத்திருக்க முடியாது. அதனால் அதுவும் வந்துச்சு. தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபன்,
எவ்ரிடே வாஸ் டிசிப்ளின் எல்லாம் ஒர்க் பண்ணோம். அது முக்கியம். ஒன்றே ஒன்றுனா இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தியேட்டருக்கு க்ரௌட் வரலன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லும் போதும் தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஐ திங்க் வி ஷுட் பிரிங் பீப்புள் டு த தியேட்டர். திஸ் இஸ் ஒன் சச் ஃபிலிம் விச் வில் பிரிங் பீப்புள் டு த தியேட்டர். ஆடியன்ஸ் வருவாங்க. இந்த ஆடியன்ஸ் வரத்துக்கு நம்ம முக்கியமாக காரணமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாருமே அந்த ஓடிடியில் 30 நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது காத்து இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். த ஒன்லி ரிக்வஸ்ட் ஐ ஹேவ் வித் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்கள் ஒரு 50 நாள் வாய்ப்பு கொடுங்க. இங்கே கண்டென்ட் நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும். வி போத் நீட் ஈச் அதர் டுடே. ஏன்னா டெக்னாலஜி இஸ் டெவலப், வி நீட் ஈச் அதர். அதே சமயத்தில் நாங்கள் நடித்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட். நீங்கள் வாங்கினா தான் இது வந்து ரிலீஸ் பண்ண முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு 50 days டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஆடியன்ஸை வர வைக்க முடிஞ்சா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் வி ஆர் ஹியர் டு என்டர்டெயின் யூ. உங்களை நான் மகிழ்விப்பதற்காக. சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நடிக்கிறது வந்து நடிகன் மட்டும்தான். அந்த வேதனைலாம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ வேதனையோடு அங்கே காட்சிக்கு வராங்க, என்ன நடந்திருக்கு வீட்டில். ஆனால் அங்கே சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையை உடைக்கிறவங்க தான் கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னா, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த கலையுலகம் வாழ வேண்டும். கலையுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம், ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. இட் ஹேஸ் டு க்ரோ. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லி இந்த படம் கொம்பு சிவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அந்த விவசாயத்தை பற்றியும், அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன செய்தார் என்ற சிறிய கதை எடுத்துட்டு ரொம்ப ஹாஸ்யமாக சொன்ன பொன்ராம் அவர்களுக்கும் தி என்டையர் டீம் ஆஃப் கொம்பு சிவி, ப்ரொடியூசர் முகேஷ், தேவி, நிறைய ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளர் கேட்டார் எவ்வளோ செலவழிச்சிருப்பாருன்னு. அது முகேஷை கேட்டால் தான் தெரியும். செலவை பற்றி ஒரு நாள் அவர் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. இல்லை சார் இதெல்லாம் இந்த செலவாகுதுன்னு ஒரு நாள் கூட முகேஷ் நெவர் கம். அவர் வந்து பார்க்க கூட மாட்டார் எங்களையெல்லாம். அவர் பார்த்தாருன்னா ரூம்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவார். ஆனால் செட்டில் அவரை பார்த்ததே கிடையாது. பட் இஸ் வெரி டெடிகேட்டட் ப்ரொடியூசர். நீங்கள் சொல்கிற மாதிரி பல படங்கள் பண்ணுவார். ஏன்னா அவர் கம்பெனி பேரே ஸ்டார். யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் ரொம்ப சிறந்த ஒரு விழாவுக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்து வந்திருக்கீங்க. சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி we have done our best. எங்களுடைய உண்மையான உழைப்பு, உறுதியான உழைப்பு, நேர்மையான உழைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம். இது ஆகா ஓகான்னு நம்ம 20,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நானும் சொல்லலை. ஆனால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் see this film in the theatres and support us. And the last final word, எனக்கு என்னென்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு. இந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு சண்முக பாண்டியம் should become a great star in this industry. I wish him all the best and the entire team of Kombu CV all the best. நன்றி, வணக்கம். Kombu CV featuring Sarath Kumar sir and Shanmuga Pandiyan Vijayakanth. A film written and directed by Ponram sir. Music composed by Yuvan Shankar Raja அவர்கள். Audio partner Sarigama Tamisi அவர்களுக்கும் நன்றி. The PRO நிக்கில் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி.